ஹலோ பீப்புள், ஐ எம் முகுந்தன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சாதாரணமாக சொன்னால் வந்து ஒரு போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னியோடய உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஜேர்னி பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ என்ன ட்ரெயினில் ஜேர்னி அப்படின்னா 16101 சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் போகிற கொல்லம் மெயில்லையும் அண்ட் 16188 எர்ணாகுளம்லேருந்து காரைக்கால் போகிற டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து நம்ம ஜேர்னி பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை டு திருச்சி வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ்லேயும் கொல்லம் மெயின்லேயும், திருச்சி டு தஞ்சாவூர் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்லேயும் நம்ம வந்து ஜேர்னி பண்ணியிருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் மூலியமாக அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிரஸ் 27529. நிற்கிறாளா? ஆமா 10 ஏதோ கம்மியா இருக்கு. கரெக்டா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 ஜேர்னியுமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு பர்சனால வேறு ஒரு டேட்டில் பண்ணது. ஸோ சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸில் கொல்லம் மெயிலில் நான் பண்ணதும், திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு டீ கார்டனில் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து 2-3 ட்ரெயின் மாறி மாறி போகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியிலேருந்து நான் வந்து காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு ட்ரெயின்லையும் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆர் ஏதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லையும், செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின்லையும் போகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து விழுப்புரம் போய் மாறி போகலாம், இல்லைனா திருச்சி வந்து மாறி போகலாம். திருச்சி வந்து மாறி போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அதாவது டிக்கெட் ஃபேருமே பார்த்தீங்கன்னா அதிகமாகும், ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். பட் நைட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உழவன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக கொண்டு தஞ்சாவூரில் தள்ளிடுவாங்க. அதுவே வந்து நான் சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற ஆப்ஷன்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு தூக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு 4 மணி நேரம் தூக்கம் வந்து ஒரு 5 மணி நேரமாக ஆகும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக வந்து பொறுமையாக ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து நீங்கள் தேஜஸில் வந்துட்டீங்க அப்படின்னா, திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா தேஜஸ் வந்து ஒரு 9:55 வரும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து சோழன் இருக்குது 10:55 திருச்சியிலேருந்து கிளம்புறது. ஸோ நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது பேர் தஞ்சாவூர் ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் ட்ரெயின்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது. 1 or 2 ட்ரெயின்ஸ் மட்டும் தான் கனெக்டிங் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வைகையில் வந்து சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வந்துட்டு திருச்சிலேருந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது முடியாது. ஏன்னா சென்னையிலேருந்து திருச்சி நீங்கள் வைகையில் வந்துடுவீங்க. பட் திருச்சிலேருந்து தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ட்ரெயினுமே அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸுக்கு இருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின், அதாவது நீங்கள் திருச்சிலேருந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து உங்கள்கிட்ட கனெக்டிங் ட்ரெயின்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த ஜேர்னியாக பண்ணியிருந்தேன். அந்த 2 ஜேர்னியை வந்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ திருச்சியிலேருந்து திருச்சி வரையும் கொல்லம் எக்ஸ்பிரஸும், திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா வந்து TeaGarden எக்ஸ்பிரஸ்லையும் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஒரு ஜேர்னியாகவே இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னா 2மே வந்து ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் தான். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாகவுமே இருந்தது. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour மேலே தான் ஆகும் தஞ்சாவூர் போகிறதுக்கு. ஸோ 1 hour ஜாலியாக தூங்கிட்டு கூட நீங்கள் வந்து தஞ்சாவூர் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸ்பிரஸுமே நான் பண்ணது. ஒன்று நான் பண்ணது, இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவனமாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்தியன் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த ஆப் வரும். நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நிறையா கேட்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கிலீஷா தமிழா அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கோர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின்ஸ் B/W ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதாவது B/Wனா பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மூணாவது டப்பா இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் போகும். இந்த இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னை எக்மோர். ஸோ நான் சென்னை எக்மோர் திருச்சி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது ஒரு ட்ரெயின் ஷேர் பண்ணிக்கிறேன். தேஜஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன். அண்ட் சோழ அண்டு BBS ஆர்எம்எம் 2மே வந்து தஞ்சாவூர் வழியாக தான் வருது. அண்ட் BS ஆர்எம்எம்மும் தஞ்சாவூர் வழியாக தான் வருது. நம்ம என்ன பண்ணால் குருவாயூர் ஷேர் பண்ணிப்போம். ஓகேவா, குருவாயூர் நான் கிளிக் பண்ணுறேன். டைம் டேபிளை கிளிக் பண்ணுறேன். டைம் டேபிள் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து 2 மணிக்கு வர மாதிரி காமிக்குது. ஸோ ஸ்ரீரங்கத்துலேருந்து 1:30 கிளம்பி திருச்சிக்கு வந்து 2 மணிக்கு வர மாதிரி காமிக்குது. ஒரு 1/2 hour ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸ்லாக் டைம் டேபிள்லாம் பெருசாக இந்த ட்ரெயின் கொடுக்கல போல இருக்குது. ஸோ ஸ்லாக் டைம் டேபிள்னால் என்ன அப்படின்றத பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு அரைவிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2 PM 14:00 இருந்தால் 2 PM அர்த்தம். ஓகேவா, ஸோ பேக் கொடுத்துருவோம். பேக் கொடுத்துட்டு அதே மாதிரி திருச்சி டு தஞ்சாவூர் நம்ம போடுவோம். ஸோ திருச்சி டு தஞ்சாவூர் போட்டாச்சு. 2 மணிக்கு இங்கே ஏதாவது ட்ரெயின் கிளம்புதா 14th அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் RMM BBS வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளம்புது. சண்டே மட்டும் அது கிளம்புது. நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அந்த ட்ரெயின் நீங்கள் வந்து தஞ்சாவூர் போனோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிக்கணும். திருச்சிக்கு வந்து 1:50 வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரெயினில் வந்து இப்போதைக்கு அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கிடையாது, நீங்கள் ரிசர்வ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இல்லை எனக்கு இதுதானப்பா சாட்டிஸ்ஃபையாக இல்லை, வேறு ஒரு ட்ரெயின் சொல்லு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் டு திருச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தஞ்சாவூர் டு திருச்சி, திருச்சியிலேருந்து சென்னை அந்த ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ட்ரெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்தோதயாவே சூஸ் பண்ணிக்கிறேனே 6:10 5:05க்கு வந்து 6:10க்கு ஒரு ட்ரெயின் 6:10க்கு வந்து அந்தோதயா வந்துடுது. ஓகேவா, ஸோ இந்த ட்ரெயின் தான்.
திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னா 6:10க்கு வருது. ஓகேயா? ஸோ அந்த ட்ரெயின் பார்ப்போம். பட் திருச்சியிலேருந்து சென்னை 6:10க்கு மேலே ட்ரெயின் கிளம்புதா? 6:10 ஐ திங்க் பல்லவன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எஸ் 6:55 பல்லவன் இருக்குது. அப்படின்னா பல்லவன் இருக்குது. ஸோ அது நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா 6:10க்கு வர ட்ரெயினை ஆமாம் ஒரு 40 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே வந்து காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் ஏறி இறங்கினாலே ஒரு 10, 15, 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஸோ இந்த கனெக்டிங் ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷனை மைண்டில் வச்சு தான் நிறைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாக் டைம் டேபிள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கனெக்டிங் ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷனை மைண்டில் வச்சு தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெயினுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருச்சியிலேருந்து சென்னை போகணும் அப்படின்னா அதே டைமில் சென்னையிலேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போகிற ட்ரெயின் ஏதாவது டிபார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெயினுக்கான ஒரு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வந்து இப்போ கரெக்டாக வந்து டைம் டேபிள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைம் டேபிளும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சீ யூ சூன் அகைன். டேக் கேர். பை.